என்னப்பா இந்த மாடுலாம் எங்கண்ணே போகுது? முக்கூடல் மாட்டு சந்தைக்கு போகுது. எத்தனை மாடுண்ணே இருக்கு? என்ன ஒரு 150 மாடு இருக்கு. ஒரு மாடு என்ன விலைண்ணே போகும்? என்ன ஒரு மாடு 2500 ரூபா போகும். இல்லண்ணே 2400 ரூபா விலை வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா மாட்டையும் சந்தையில நான் வித்து தரேண்ணே. கத்தி வித்தாலும் 2-3 நாள் ஆகும். நீ ஒரே தடவையில முடிக்கிறேங்கிற. 100 ரூபா லாபம் வச்சு வித்துட்டு பேசின தொகையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேண்ணே. அதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா. எந்த ஊர் நீ? நான் இந்த ஊர் தானே. எப்படியா நான் வித்து கொடுத்துறேண்ணே. இந்த ஊர் தானா? சரிப்பா பார்க்கலாம். தம்பி இந்த பசுமாடு என்ன விலை? 2500 ஆகுதுங்க. 2500? 2000னா கூட. ஐயா அடக்க விலையே 2500 ஆகுது. வேணும் ஒரு 50 ரூபா குறைச்சிக்கிடுங்க. வேண்டாம் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி போலாமா? இந்தாங்கண்ணே காசு. ஐயா வாங்கிக்கிடுங்க. நல்ல மாடுங்க. நல்ல மாடுனே வாங்கிக்கிடுங்க. முருகேச மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். பாத்து பண்ணி தரேன். விலைய குறைச்சு போட்டு தரேன். ஒரே ஒரு மாடு வாங்கிக்கிடுங்க அண்ணே. அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி. கூவி வித்துட்டு இருக்கா. ஏப்பா தம்பி என்ன கிடந்து சலம்பிக்கிட்டு கிடக்குற? நானும் காலையில இருந்து பாக்குறேன். ஒரு 10 மாடாவது உருப்படியா வச்சிருக்கியா? எல்லா மாட்டையும் வித்துட்டு நாளைக்குள்ள நான் மதுரை போய் ஆகணும். இல்லண்ணே எல்லா மாடையும் வித்து கொடுத்துறேன். எப்படி விப்ப? வியாபாரம்னா என்ன தெரியுமா? ஒரு மாடை கூட விற்கணும், ஒரு மாடை குறைச்சு விற்கணும். நீ ஒரே மாதிரி விலை சொல்லிக்கிட்டு இருந்தா யாருப்பா வாங்குவேன்? வியாபாரம் நுணுக்கம்னா உனக்கு என்னன்னே தெரியலையே. நீ வாழ்க்கையில என்னப்பா சாதிக்க போற? நீ முதல்ல கிளம்பு. சாணி எல்லாம் ஓரம் கொடுங்கப்பா. சின்ன பையில நம்மளும் தப்பா போச்சு. பிச்சானி போனா என்னடே சொல்லு. ஒரு லோடு அரிசி வேணும். 27000 ரூபா கட்டிட்டு எடுத்துட்டு போ. அரிசியை கொண்டு போய் வித்துட்டு துட்டை கொண்டு வந்து கொடுத்துறேன் அண்ணாச்சி. என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு லோடு அரிசி சும்மா கேட்கா? எங்களை பார்த்தா வியாபாரம் நினைச்சா இல்ல சோவாரி நினைச்சா? இல்ல பிச்சாண்டி மாவங்கிறனால உன்ட்ட பேசிட்டு இருக்கோம். அண்ணாச்சி ஒரே நாளே ஓனர் ஆகணும் பார்க்கதான் போல இருக்கு. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதான் போல இருக்கு பையா. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதான் போல இருக்கு பையா. என்னடா வேலை தெரியும் உனக்கு? நல்லா டிராக்டர் ஓட்டுவாங்க. நம்ம பழனி பையன் ஒழுங்கா வரானே. அடிக்கடி தண்ணியை போட்டு டிராக்டர்ல படுத்து தூங்கிடுதாயா? லீவ்கே போடாம ஒழுங்கா வருவியால? வருவீங்க. சரி நாளைல இருந்து வேலைக்கு வா போ. சரிங்க. கணக்கு அந்த போன மாசம் என்னடே அட்வான்ஸா 10000 ரூபா. என்னல 2 வருஷம் சம்பளத்தை மொத்தமா கேக்குத நீ? உனக்கு என்ன புத்திக்கித்து கேட்டு போச்சா? இருக்கார மூதி இங்காரு. ஒழுங்கா சம்பளத்துக்கு வாரதா இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டாரு பாப்பா. சரிங்க நான் வேலைக்கு வரேங்க. 10000 ரூபாய் மொத்தமா கொடுத்தா என்ன தெரியுமா எனக்கு? பய தகுதிக்கு மீறி அதை ஆசைப்படுதான் போல இருக்கு. பய தகுதிக்கு மீறி அதை ஆசைப்படுதான் போல இருக்கு. டியூட்டில இருக்கவனை கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன விஷயம்? ஒரு இங்கிலாந்து லெட்டர் எடுத்து நான் சொல்றதை எழுதுனேன். நான் பண்ணதிலே பெரிய தப்பு என் தாத்தா சொத்தை வித்ததில்லை. உன் பின்னால சுத்தினது தான். இனிமே நான் வரமாட்டேன். என்னல சொல்ற? அவ பின்னால சுத்தினதே பெரிய தப்புன. அவளாம் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய பிள்ளைன. என்ன மாதிரி தகுதி இல்லாதன்ற வாக்கப்பட்டு அவ வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு. அவ எப்படி மனசு மாறிடுவா? மாற வேண்டானே. அவ மாறாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க ஐயா ஒவ்வொரு செடியிலும் எத்தனை பூ பூத்துருக்குன்னு எண்ணி பார்ப்பாரு. 5 பைசா 10 பைசான்னு கணக்கு பார்ப்பாரு. ஆனா அந்த கணக்கு தான் வியாபாரம்னு இப்பதானே தெரியுது. ஒன்றும் தெரியாத மக்கா இருந்துட்டேனே இவ்வளோ நாள். பாரிஜாதம் அட்ரஸ் எழுதி போட்டுருனேன். கொடுக்க போற நான் தானால. எதுக்கு அட்ரஸ்? நான் பண்ணதுலயே பெரிய தப்பு எங்க தாத்தா சொத்தை வித்ததில்ல, உன் பின்னால சுத்தினதுதான். இனிமே நான் வரமாட்டேன். ஆமாப்பா, அவன் முன்ன மாதிரி இல்ல. அன்னைக்கு சந்தையில மாடு விற்கிறதுக்கு கூட அவன் எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அவனை ஒதுக்கிறதுக்காக தான் நம்ம ஐடியா பண்ணோம். ஆனா அவனே ஒதுங்கிட்டான். ஐயா எங்க போறாருன்னு கேளுமா. இந்தாங்க. சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்டீங்க? 8:45 ரயில்ல கேரளாக்கு பூ அனுப்பணும். போட்டு வந்துடுறேன். அம்மா நான் போறேன்னு சொல்லுமா. இல்ல இங்க யாருங்க? முருகேசன் கொண்டு போய் போட்டு வரட்டும். நீங்க இங்க உள்ள வேலையை பாருங்க. ஓ மவன்ட்ட கொடுத்து ஆழ்வார் குச்சி ரயில்ல போட சொன்னா அம்பாசமுத்திரம் ஆத்துல போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். உன் குடும்ப சங்காத்தத்தெல்லாம் உன்னோட வச்சுக்க. உன் பக்கம் வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து அவன் வாரதே இல்ல.
எங்களுக்கு தாவரவியல் பாடத்துக்காக நிறைய செடிங்க தேவைப்படுது. பெரியவர் தோட்டத்துக்கு போனா எல்லா செடியும் கிடைக்கும்னு பவானி டீச்சர் சொன்னாங்க. அதான் போங்க வந்தோம். போங்க தென்னந்தோப்புக்கு அடுத்தாப்புல போய் பறிச்சுக்கிறங்க. நாத்துலாம் நல்லா வளர்ந்துட்டு இன்னும் 4 நாள்ல நடவு போட்டுறேன். சரி சரி, நாளைக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு தொழி அடிச்சு போட சொல்லு. சரியா? ராஜலிங்கம் ஐயா 4 கொலையடை நீ வெட்டி போட சொல்லு. சரியா? ஏய் பிள்ளைகளா, எல்லாரும் இங்க வாங்க, ஐயா கூப்பிடுறாவ. வணக்கம். என்ன எல்லாரும் செடி பிடிக்க வந்தீங்களா? எல்லாம் கிடைச்சதா? கிடைச்சதுங்க. ஆனா தூதுவளை மட்டும் கிடைக்கல. அது மேலக்கரை வாழை தோட்டத்துக்கிட்ட கிடக்கு. எல்லாரும் இளநீய குடிங்க. எல்லாம் ஐயா இளநீ எடுத்து கொடுல. சரியா? குடு குடு குடிங்கம்மா. ஐயா நாங்க போறோம். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. தெரியலையா, திடீர்னு மயக்க போட்டா. நேரம் வெயில இருந்தால அதான் மயங்கி இருக்கும். இருங்க நான் தூக்குதேன். ஏமா பயப்படுதிய? கொஞ்ச நேரம் ஃபேன்ல படுத்தூனா சரியாயிரும். போங்க போங்க, நீங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். நீங்க போங்க, நீங்க போய் செடியை பெறீங்க. கீழக்கரையில் உள்ள மரத்து ஓலையெல்லாம் வெட்டணும். அந்த சோழியை முடிச்சுட்டு புறவு எங்க பிள்ளைய வந்திய? எல்லாரும் செடி போடுங்க வந்தோம். என்ன பாரிஜாதத்தை தேடுறியா? வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு ஐயா இளநீ வெட்டி கொடுத்தாவ. அதை குடிச்சோன்னு நம்ம மயங்கிட்டா. அதான் உள்ள படுக்க வச்சிருக்கோம். அவ மயங்கிட்டா, அதான் உள்ள படுக்க வச்சிருக்கோம். மயங்க போயிட்டு எழுதி குடிச்சு பாரிஜாதம், தப்பல பாரிஜாதம், எந்திரி எந்திரிப்பல. என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? வெயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதான் உன்னை இங்க படுக்க வச்சிருந்தாவ. நீ முதல்ல கிளம்பு, சீக்கிரம் கிளம்புங்கறல. கிளம்புல. பரவாயில்லையா?